தமிழகத்தில் 1000 இடங்களில் மீண்டும் குறுங்காடுகள் அமைக்கும் பணியை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் துறை திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 23.7% பசுமை பரப்பு உள்ளது. இதை 33% முடிவாக்கியுள்ளது. இதற்காக அரசு மற்றும் தனியார் வசம் உள்ள காலி நிலங்களில் மரக்கன்றுகள் நடும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் தொழிற்சாலை வளாகங்களில் குறுங்காடுகள் வளர்க்கும் திட்டம் 2025-26 அறிவிக்கப்பட்டது. அதன்படி முன்னணி தொழில் நிறுவனங்களில் குறுங்காடுகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதில் குறுங்காடுகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. எனவே இந்த திட்டத்தை பிற பகுதிகளிலும் செயல்படுத்த சுற்றுச்சூழல் துறை திட்டமிட்டுள்ளது. குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் கட்டும்போது, மின்சார கட்டமைப்புக்கு நிலம் ஒப்படைக்கும் போது முத்திரை தீர்வை பதிவு கட்டண விலக்கு அளித்து பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மதுபான ஆலைகளில் இருந்தும் சமமாக மது வகைகள் கொள்முதல் செய்யும் பணியை முதல் முறையாக டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் சில்லறை கடைகள் வாயிலாக மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியில் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்நிறுவனம் 11 மதுபான நிறுவனங்களிடம் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மற்றும் வெளிநாட்டு மது வகைகளையும் 7 நிறுவனங்களிடம் இருந்து பீர் வகைகளையும் கொள்முதல் செய்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மொத்த மதுபானங்கள் கொள்முதலில் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் நடத்தும் 4 நிறுவனங்களிடம் இருந்து 60 முதல் 70% கொள்முதல் செய்யப்பட்டது. இதனால் மற்ற நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மது பிரியர்கள் விரும்பும் மது வகைகள் கிடைக்காத நிலையும் இருந்தது. இதனிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் டாஸ்மாக் மது விற்பனை, மது கொள்முதலில் சீர்திருத்த நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் இருந்து அதிக அளவில் மது வகைகள் வாங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. எந்த நிறுவனத்தின் மது வகைகள் அதிகம் விற்பனையாகிறது என்பதை ஆன்லைன் வாயிலாக கண்டறிந்து அதற்கு ஏற்ப கொள்முதல் செய்யப்பட உள்ளது. தற்போது அனைத்து மதுபான நிறுவனங்களின் ஆலைகளிடம் இருந்தும் சமமாக மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இந்த நடைமுறையை பின்பற்றுவது இதுவே முதல் முறையாகும். தற்போது உயர்ந்துள்ள சூப்பர் ஃபைன் எனப்படும் மசூரி, RNR, ஒயிட் பொன்னி அரிசி ரகங்களின் விலை ஆகஸ்ட் மாதம் குறைந்துவிடும் என்று தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கங்களின் சம்மேளன தலைவர் துளசிங்கம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் மேலும் 54 நிறுவனங்களின் மதுபான வகை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், டாஸ்மாக் கடைகளை மூடுகிறோம் என பக்கத்திற்கு பக்கம் சுய விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளில் மேலும் 54 நிறுவனங்களின் மதுபான வகைகளை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக வெளியாகியுள்ள ஊடக செய்தி கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் என தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெருகி வரும் குற்றங்களின் பின்னணியில் பெரும்பாலும் போதை பழக்கமே ஒளிந்திருக்கையில் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு. அதை விடுத்து மதுபான வகைகளை கூட்டி மக்களை போதைக்கு அடிமையாக்குவது அல்ல. எப்போதாவது வெளியூர்களுக்கு டூர் சென்றால் மட்டும்தான் குறிப்பிட்ட வகை மதுபானம் கிடைக்கும் என்று இருக்கும் நிலையை மாற்றி கைக்கு எட்டும் தூரத்திலேயே எல்லா வகை மதுபானங்களையும் கொண்டு வருவது இளைஞர்களிடையே குடிப்பழக்கத்தை அதிகரிக்கும் என்பதை ஆளும் அரசு உணர வேண்டும். அதிக அளவிலான மதுபானங்களை டாஸ்மாக் கடைகளில் அறிமுகம் செய்யும் திட்டம் இருந்தால் அதை உடனடியாக கைவிட வேண்டும். முடிந்த வரையில் டாஸ்மாக் கடைகளை குறைத்து தமிழகத்தில் மதுவிற்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தலைவராக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி. வெங்கடரமணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தின் மூலம் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிர்வாகம் மற்றும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான பணிகளை அமைச்சர் வெங்கடரமணன் நேரடியாக மேற்பார்வையிடுவார். இருப்பினும் வழக்கமாக நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தலைவராக IAS அதிகாரிகளே நியமிக்கப்படும் நிலையில் தற்போது அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தட்கல் முறையில் மின் இணைப்பு பெற பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு காலம் தாழ்த்தாமல் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு 50,000 விவசாயிகளிடமிருந்து தட்கல் மின் இணைப்புக்கு 1250 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. ஆனால் மின் இணைப்பு இன்னும் வழங்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். அவர்களது கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுவது அவசியம்.
தட்கால் முறையில் மின் இணைப்புக்காக லட்சக்கணக்கில் பணம் செலுத்தியும் பல மாதங்களாக மின் இணைப்பு கிடைக்காமல் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்காமல் காலம் தாழ்த்துவது அவர்களை கவலையடைய செய்துள்ளது. விண்ணப்பித்து 90 நாட்களில் மின் இணைப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை மின் இணைப்பு வழங்கப்படாதது சரியல்ல. ஆகவே தமிழக அரசு தட்கால் முறையில் விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார்.